வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அப்படிங்கிற லெசன் நம்ம ஐஎன்எம்மில் படிப்போம். அதில் மிக முக்கியமான இயர்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு யார் யார் எந்தெந்த வருஷம் இருந்திருப்பாங்க, எப்போ போயிருப்பாங்க, இது ரெண்டு முக்கியமான விஷயங்கள். இந்த பாக்ஸ் பார்த்தோன்னா ஏற்கனவே 2 முறை எக்ஸாமில் கேள்வி கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். போர்ச்சுகீசியர்கள் 1505 1961. ஆனால் 1498 அந்த காலகட்டங்கள்லேயே வாஸ்கோ ட காமா வந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1605 1823. இந்த டச்சு கிழக்கிந்தியரும் பிரிட்டிஷ் இந்தியா இருக்கு இல்லையா, இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு படுகொலை நடந்திருக்கும். அம்பாயினா படுகொலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி டென்மார்க் சேர்ந்தவங்க 1620 1869. 1620 தரங்கம்படி தான் முதல் வணிகத்தலைமை உங்களுக்கு இருந்திருக்கும். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1668 1954. இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு தஞ்சாவூருக்கு கட்டுப்பட்ட நிலமாக இருக்க ஒரு எம்டி லேண்டு தான் வாங்கி அதை பாண்டிச்சேரி நகரம் உருவாக்கி இருந்திருப்பாங்க, மறந்துடக்கூடாது. அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவுடைய 3 முக்கியமான ரூல் கொடுத்துருக்காங்க. ஒன்று கம்பெனி ரூல், அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸ்ட் இந்தியாவுடைய அந்த ஆட்சி ரூலிங் பீரியட் ஒன்று, அடுத்து பார்த்தோன்னா ஆங்கிலேய ஏகாதிபத்திய ஆட்சின்னு சொல்லுவாங்க, அதாவது விக்டோரியா மகாராணியுடைய ஆட்சியின் கீழே வரக்கூடியது. அப்போ மொத்தம் 3 இருக்குது. 1612 1757. இந்த இடத்துல 12ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்களில் சின்ன சின்ன டவுட்லாம் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பிரிட்டிஷருடைய முதல் வணிகத்தளம் சூரத்தில் நடைபெற்றுச்சுன்னு சொல்லி 1615 கொடுத்துருக்காங்க. ஆனால் முதல்ல பார்த்தோன்னா உங்களுக்கு வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்திருக்காரு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா சர் தாமஸ் லோ அவர்கள் வந்திருப்பாங்க, மறந்துடக்கூடாது. அடுத்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆச்சு 1757 1857. பிளாஸ்டிக் போகிற குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 1756 பார்த்தோன்னா உங்களுக்கு கல்கத்தா இரட்டரை தீவிர சமூக நிகழ்ச்சி நடந்திருக்கும். அப்போதைய வங்காள நபர் யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சிராஜ் உத்தவ்லா. அடுத்து ஆங்கிலேய ஏகாதிபத்திய ஆட்சி 1858 1947. 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்ததுக்கு பிறகு தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாங்கிற போஸ்ட் மாதிரி வைஸ்ராய்ங்கிற போஸ்டிங் வருது. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஒஎஸ்ங்கிற புதிய போஸ்ட் உருவாக்குறாங்க, இந்தியாவிற்கான அயலுறவு செயலாளர். அதுக்கு உடைய முதல் தலைவர் யாருனாக்க சார்லஸ் வுட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முதல் வைஸ்ராய் கேனிங், முதல் எஸ்ஒஎஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு சார்லஸ் வுட், மறந்துடவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கையை இந்தியாவுடைய மகாசாசனம் சொன்னது யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. அண்ட் தென் விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கையை எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா கானிங் ப்ரோ வாசிப்பார். எங்கே வாசித்தாருனாக்க 1858 நவம்பர் 1 அலகாபாத்தில் வாசிச்சிருந்திருப்பார். இன்றைக்கி அலகாபாத் பார்த்தோன்னா உங்களுக்கு என்னவா நேம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னாக்கா பிரயாக்ராஜ்னு சேஞ்ச் ஆகிருக்கு. தேங்க்யூப்பா.